ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சாய் சச்சரித்திரத்துடைய அத்தியாயம் 6 ஸ்ரீராமநவமி திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். விழாவுக்கு 5-6 நாள் முன்னாடி எதேச்சியாக நவீன துக்காராம்னு சொல்லப்படுற பாலபுவா மாலியை காகா மகாஜனி சந்திச்சார். அவரை அந்த வருஷம் கீர்த்தனைகளை கொஞ்சம் பாட முடியுமா அப்படின்னு கேட்டு அவரையே பாட வச்சிட்டார். அந்த அடுத்த வருஷம் 1914 சத்தாரா ஜில்லாவை சேர்ந்த பிர்ஹட் சித்த கவடே நகரை சேர்ந்த பாலபுவா சதார்கர் என்பவர் அந்த ஊரில் பிளேக் பரவி இருக்கிற காரணத்தால் அங்கே அந்த ஹரிதாஸாக பாடுறதுக்கு அவரால் முடியல. பாபாவுடைய கருணை பாருங்கள், வருஷம் எப்படியோ ஒரு ஹரிதாஸ் கிடைக்கணும் இல்லையா? இப்போ ஒரு வருஷம் கிடைச்சிட்டாங்க, அடுத்த வருஷம் கிடைச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி பாருங்கள், அந்த பிரகசித கவடை நகரை சேர்ந்தவரை அந்த இடத்துல பிளேக் இருக்கிறதுனால பாலபுவா சதார்கர் அப்படிங்கிறவரால் அந்த இடத்துல பாட முடியல. அப்போ உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க, அவர் இங்கே புக் பண்ணிட்டாங்க. ஷிரடிக்கு காகா சாஹேப் மூலமாக பாபா கிட்ட அனுமதி வாங்கி கீர்த்தனையை பாட வச்சாங்க. அப்புறம் என்ன அளவுக்கு அவரால் சன்மானம் கொடுக்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு சன்மானமும் கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஹரிதாஸை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தாஸ்கனு மகாராஜ் அப்படிங்கிறவரை பாபா நிரந்தரமாக நியமிச்சிட்டார். இந்த தாஸ்கனு மகாராஜுங்கிறவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தார், இந்த கதை எல்லாமே நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் அவருக்குன்னு தனியாக போட்டிருக்கேன். லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தாஸ்கனு மகாராஜ் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறை நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதில் அவர் யார் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தாஸ்கனு மகாராஜை இந்த பணியில் அமர்த்தியாச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும், இந்த சரிதம் எழுத முடிக்கிற வரைக்கும் அவர் தான் கீர்த்தனையை பாடுற ஹரிதாஸாக செயல்பட்டுட்டு இருந்தார். 1912ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா அப்படியே படிப்படியாக வளர தொடங்கியது. அது எப்பவுமே அப்படி தானே. நம்ம முதல்ல ஒரு தடவை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கும், அடுத்தது பார்த்தா பயங்கரமாக இருக்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போச்சு. சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஷீரடி ஒரு தேன் கூடு மாதிரி இருக்குமா. அவ்வளோ மக்கள் அடைவாங்களாம். அந்த அளவுக்கு மக்கள் ஷீரடியை நோக்கி வருவாங்க இந்த திருவிழாக்காக வேண்டி. கடைகள் எல்லாம் பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாரும் கடைகள் போட ஆரம்பித்தாங்க. மல்யுத்த போட்டிகள் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஏழைகளுக்கு அன்னதானமெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ராதாகிருஷ்ண மாயி தான் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால ஷீரடி அப்படியே ஒரு சமஸ்தானம் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சின்ன கிராமம், அது ஒரு சின்ன இடமா இருந்தது, ஒரு பெரிய சமஸ்தானமாக மாற்றினதே ஷீரடி ராதாகிருஷ்ண மாயியுடைய பேர் உழைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த பொருட்கள் என்னெல்லாம் தேவையோ அந்த விழாவுக்கு எல்லாமே சேகரிக்கப்பட்டுச்சு. என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு குதிரை, ஒரு பல்லாக்கு, ஒரு ரதம், வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் தேவை. இது எல்லாமே அன்பளிப்பாக பக்தர்கள் கொடுத்தாங்க. இப்போது எல்லாமே அதிகரிக்க பாபாவுக்கு அதெல்லாம் பிடிக்காமல் போயிடுச்சு. அதெல்லாம் மதிக்கவே மாட்டார். ஏன்னா எளிமையாக இருக்கிறதுங்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் கொண்டு கொடுத்து இதை எல்லாமே ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. ஸோ அவருக்கு இதெல்லாம் பிடிக்காமையே இருந்தது. அப்போது 2 ஊர்வலங்கள்லையும் என்ன கண்டிப்பாக இருந்ததுன்னா, இந்துக்களும் முகமதியர்களும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. எந்த விதமான சண்டையோ சச்சரவோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் 5000லேருந்து 7000 மக்கள் வர எல்லோரும் வழக்கமாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக வருஷங்கள் போக போக அந்த எண்ணிக்கைகள் 75,000ஆக அதிகரித்தது. 75,000 பேர் வந்தாங்க. அப்போது ஆனால் எப்போவுமே நம்ம ஒரு திருவிழான்னு இல்லை, நம்ம எங்கேயாவது ஒரு மக்கள் கூடுற இடத்துல ரொம்ப சீக்கிரம் வியாதிகள் பரவும் இல்லையா? ஆனால் எவ்வளோ மக்கள் கூடினாலும் அந்த இடத்துல ஒரு நோய் தொற்று கூட இல்லை, எந்த கலகமும் இல்லை, எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் அழகாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் இந்த
ராமநவமி உற்சவத்தினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு பெரிய சந்தோஷமே அதுதான். மசூதி ரிப்பேர்கள் பற்றி பார்க்கலாம். கோபால் ராவ் குண்ட் இவர் யார்? நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் தொடங்குகிற அந்த ஃபஸ்ட்டுலேயே சொல்லியாச்சு. கோபால் ராவ் குண்டுங்கிறவர் வந்து இந்த கோபர்காம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அந்த கிராமத்துடைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் வந்து 3 மனைவிகள் இருந்தும் குழந்தைங்க இல்லை. பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் அவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த சந்தோஷத்தில் தான் அவர் வந்து ஸ்ரீராமநவமி திருவிழாவையே ஆரம்பித்தது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் இவருக்கு உதிச்சுது. என்னென்னா, மசூதியை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும், பழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் உதிச்சது. அப்போது கற்களை எல்லாம் சேகரித்து அந்த மசூதி எங்கெங்கே பழுதாக இருக்கோ அந்த இடத்த எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு வந்து இந்த பணியை கொடுக்கல பாபா. வந்து அவருக்கு இந்த பணியை வந்து அவர் செய்ய சொல்லவே இல்லை. இந்த நானா சாஹேப் சாந்தோர்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காக்கா சாஹேப் தீக்ஷித்திற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஸோ பாபா ஒதுக்குனது வந்து நானா சாஹேப்க்கும் காக்கா சாஹேப்க்கும். ஆனால் முதல்ல பாபா வந்து இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கே அவருக்கு மனசே கிடையாது. ஆனால் மகாசாபதி அப்படிங்கிற உள்ளூர் அடியவர் ஒருத்தர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பாருங்கள், அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் தான் பாபா அனுமதி கொடுத்தாரு. மசூதிக்கு வந்து ஒரே இரவில் தாழ்வார பணி வந்து முடிஞ்சு போச்சு. பாபா வந்து அவருடைய வழக்கமான ஆசனம் என்னவாக இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? சாக்கு துண்டை தான் விரிச்சு படுப்பார். அந்த மாதிரியான அந்த சாக்கு துண்டை வந்து யூஸ் பண்ணாமல் அவர் அமர்வதற்கான ஒரு சின்னதாக ஒரு ஆசனம் அமைச்சிக்கிட்டார். அந்த தாழ்வார பணி முடிஞ்ச உடனே இந்த சாக்கு துண்டை எடுத்து போட்டு ஒரு சின்ன ஆசனம் மாதிரி அவருக்கே செஞ்சுக்கிட்டார். 1911 சபா மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை கட்டினாங்க. ரொம்ப கடினமான ஒரு முயற்சியோட, பயங்கர உழைப்போட அழகாக அதை வந்து செஞ்சாங்க. மசூதிக்கு முன்னால் இந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியமுள்ளதாகவும் இருந்தது. இந்த இது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எல்லாராலையும் உட்கார முடியலை, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் காக்கா சாஹேப் தீக்ஷித் என்ன பண்ணார், அதை வந்து நல்லா விசாலப்படுத்தி பெருசாக பண்ணி அதுக்கு மேலே ஒரு மேல் கூரையெல்லாம் போட்டு அழகாக தூண், கம்பம், துணி, ஜோடனை எல்லாம் பண்ணி வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டார். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு வேலை ஆரம்பித்தா என்ன ஆகும், அங்கே பாபா அவர் வேலையை காமிப்பார். என்ன காமிச்சார், எல்லா அடியவர்களும் இரவில் வந்து பயங்கரமாக கடினமாக வேலை செஞ்சு கம்பங்களை வச்சு கொண்டு எல்லாம் பண்ணியாச்சு. காலையில் பாபா வந்தார், பார்த்தார். சாவடியிலேருந்து திரும்பி வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி வெளியே போட்டார். போச்சா, அவ்வளோ வேலையும் போச்சா. இவ்வளோவையும் செஞ்சவர் ஒரு 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 என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அவர் பிடுங்கி போட்டார்னா செஞ்சவங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு. என்னென்னா, அவர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கம்பத்தை வந்து ஒரு கையில் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வெளியே எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு போராட்டம் பண்ணுறார். அந்த கம்பை எடுக்கிறதுக்கு அசைச்சு எப்படியோ அவரை வந்து அந்த கம்பத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இன்னொரு கையால் தாத்தியாப்பட்டியில் இருக்கார் இல்லையா, அவரோட கழுத்தை அப்படியே செம்மையாக பிடிச்சிட்டார். கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டார். தாத்தியாவோட முண்டாசை, அதாவது இந்த தலையில் கட்டுவோம் இல்லையா முண்டாசை, அதை அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி போட்டார் அந்த குழியில். அந்த இது பண்ணி எடுத்தாங்க இல்லையா அந்த கம்பை, அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, குழியில் போட்டு இந்த பற்ற வச்சிட்டார். அந்த டைமில் பாபாவுடைய கண்ணை பார்த்தா அப்படி ஒரு எரியிற நெருப்பு துண்டம் போல் இருந்துச்சு. அந்த பார்வை அப்படியே நெருப்பு துண்டம் போல் இருந்துச்சு. ஒருவருக்கும் அவரை வந்து பார்க்குறதுக்கு தைரியமே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. எல்லாரும் கிட்டுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பாபாவுடைய கோபம் தணிஞ்சுதா, அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.